கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாட இருக்கின்ற கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவின் வாசகங்களை ஆழமாக ஆராய்வதற்காக ஒன்றாக இணைகின்றோம். இன்றைய நாளின் முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலில் இருந்து எடுக்கப்படுகின்றது. விவிலியத்திலேயே உள்ள பென்டடியூக் என்று அழைக்கப்படுகின்ற முதல் 5 நூல்களிலே டியூட்ரோனமி என்று அழைக்கப்படுகின்ற இணைச்சட்ட இந்த நூலின் முக்கியத்துவம் என்ன, அது எவ்வாறு இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் எந்தெந்த பக்கங்களை மையப்படுத்துகின்றது என்று நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், விவிலியத்தின் முதல் 5 நூல்களையும் ஒரு பிரமாண்டமான காவிய பயணத்தின் 5 பாகங்களாக நாம் பார்க்கலாம். அது ஒன்றன் பின் ஒன்றாக முன்னோக்கி நகர்வதை எங்களால் அவதானிக்க முடியும். தொடக்க நூலில் இருந்து உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மனிதனின் வீழ்ச்சி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு போன்ற விசுவாச பிதாக்களின் வரலாறு வரை அது பேசுகின்றது. இஸ்ரேல் மக்கள் ஏன் எப்படி எகிப்திற்குள் சென்றார்கள் என்பதை இது விளக்குகிறது. விடுதலை பயண நூல் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கடவுள் மோசே வழியாக மீட்பதை விவரிக்கிறது. செங்கடலை கடந்து சீனாய் மலைக்கு வந்து 10 கட்டளைகளை பெற்று கடவுள் தங்குவதற்கான சந்திப்பு கூடாரத்தை மக்கள் உருவாக்குகின்றார்கள். 3வது நூலான லேவியர் நூல், லெவிட்டிகஸ் என்று அழைக்கப்படுகின்ற சடங்கு முறைகள் சம்பந்தமான இந்த நூல் சீனாய் மலையடிவாரத்திலே பயணம் தற்காலிகமாக தங்குகிறது. தூய்மை, குருத்துவம், திருச்சட்ட வழிபாடு பற்றிய ஒரு கையேடு இது. தூய்மையான கடவுளோடு பாவமுள்ள மனிதர்கள் எப்படி உறவு வைத்து வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு இது பதிலளிக்கிறது. 4வது நூலான எண்ணிக்கை நூல் மீண்டும் பயணம் தொடங்குகிறது. ஆனால் அது ஒரு சோகமாக மாறுகிறது. மக்களின் அவவிசுவாசம், அவர்களது முணுமுணுப்பு காரணமாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைய முடியாமல் பழைய தலைமுறை அழியும் வரை 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைய நேரிடுகிறது. 5வது நூலான இணைச்சட்ட நூல் டியூட்ரோனமி என்பது 2வது சட்டம் என்கின்ற அர்த்தத்தில் அமைந்த இந்த நூல் இந்த நீண்ட பயணத்தின் கிராண்ட் ஃபினாலே என்று சொல்லக்கூடிய அளவு நீண்ட பயணத்தின் கிராண்ட் ஃபினாலே. 40 ஆண்டுகள் முடிந்து விடுகின்றன. பழைய தலைமுறையினர் மடிந்து விடுகின்றனர். புதிய தலைமுறை யோர்தான் ஆற்றின் கரையில் நின்று வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் நாட்டை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே மோசே தான் இறப்பதற்கு முன் மக்களுக்கு வழங்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமான இறுதி அறிவுரைகள் நிறைந்த ஒரு புத்தகம் இது. விதமாக ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக அறிவுரையை போல் மோசே அந்த புதிய தலைமுறையிடம், உங்கள் பெற்றோர்கள் இதயபூர்வமான விசுவாசம் இல்லாததால் தோற்று போனார்கள். ஒரு சில வாரங்களில் முடிய வேண்டிய இந்த பயணம் 40 ஆண்டுகள் நீடித்தது என்று சொன்னால், அவர்களுடைய முரண்டுத்தனமும் விசுவாசம் இல்லாத இறைவனை குறை கண்டு கேள்வி கேட்கின்ற அந்த மனமுமே காரணம். ஆகவே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா என்று உருக்கமாக பேசுகின்ற பகுதிதான் இந்த நூல். அன்பார்ந்தவர்களே, இணைச்சட்ட நூல் இஸ்ரேல் மக்களின் அடையாளத்தின் 3 முக்கிய பக்கங்களை கவனமாக பேசுகின்றது. முதலாவதாக அவர்களது ஆன்மீக அடையாளம். வெளிப்படையான சடங்குகளை விட கடவுளோடு இருக்க வேண்டிய அக உறவை இது வலியுறுத்துகிறது. விவிலியத்தின் மிக முக்கியமான ஷெமா என்ற பகுதி இதிலேயே உள்ளது. ஓ இஸ்ரேலே, செவிசாய்ப்பாயாக, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, அவரே ஆண்டவர் என்ற இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 4 - 5 வரையான முக்கியமான அந்த பகுதிகள் வெறும் கடமைக்காக கீழ்ப்படிவதை விட அன்பின் அடிப்படையில் கடவுளை தேர்ந்தெடுப்பதை இது மையப்படுத்துகிறது. 2வது அடையாளமானது உளவியல் அடையாளம். ஆன்மீக மறதிக்கு எதிரான போராட்டத்தை குறித்து காட்டுகின்ற அடையாளம். மனித மனம் வசதி வந்தவுடன் கடந்த காலத்தை மறந்துவிடும் இயல்புடையது. இந்த நூலிலே நினைவில் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள் என்கின்ற இந்த 2 வார்த்தைகளும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தீர்கள், பாலைவனத்திலே அகதிகளாக இருந்தீர்கள். இன்று நீங்கள் பெற்றிருப்பது முற்றிலும் கடவுளின் அருள் என்பதை நினைவூட்டி அவர்களின் மனச்சாட்சியை இந்த நூல் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. 3வது அடையாளமானது அவர்களது சமூக அடையாளம் குறித்தது. நீதியான ஒரு சமுதாயம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று காட்டுகின்ற ஒரு அடையாளம். அந்த கால எகிப்து அல்லது பபிலோனிய பேரரசுகளை போலன்றி இஸ்ரேல் மக்களினுடைய சமுதாயம் எளியவர்களை பாதுகாக்க வேண்டும்,
குறிப்பாக இந்த நூல் சமுதாயத்திலே விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்ற 3 சாராரை பற்றி அதிக கவனம் செலுத்துகின்றது. அனாதைகள், கைம்பெண்கள், அந்நியர்கள், இவர்களை எப்படி நீங்கள் நடத்துகின்றீர்களோ இதனை வைத்தே ஒரு நாடு ஆசீர்வாதமாக அமையும் இந்த நூல் தெளிவாக கூறுகிறது. என்பது சகோதர சகோதரிகளே, வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்களுக்கு முதலாவதாக மன்னா எப்பொழுது பொழியப்பட்டது என்று சொல்லி நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது, அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட மிக குறுகிய காலத்திலேயே அவர்களுக்கு மன்னா வழங்கப்பட தொடங்கியது. எகிப்தில் இருந்து பாஸ்கா நிகழ்வோடு புறப்பட்டு செங்கடலை கடந்து ஏறத்தாழ 1 மாதம் கழித்து அவர்கள் சீன் பாலைவனத்துக்குள் நுழைகின்ற வேளையிலே, எகிப்தில் இருந்து அவர்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்து போகின்ற தருணத்திலே, பசியின் காரணமாக மக்கள் மோசேயுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுக்கின்ற வேளையிலே, விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 1-3 வரை நாங்கள் காண்கின்ற இந்த பகுதியில், மக்களின் பசியை கண்டு கடவுள் வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்கின்றார். அவை ஏறத்தாழ எகிப்திலிருந்து புறப்பட்ட 30 நாட்களிலிருந்து 40 ஆண்டுகளாக இந்த மன்னா வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த மன்னாவை அவர்கள் பாலை நில பயணம் முழுவதும் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக உண்டார்கள். யோசுவா நூலிலே 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாங்கள் காண்பதை போல, அவர்கள் யோர்தான் ஆற்றை கடந்து கானான் நாட்டுக்குள் நுழைந்து அந்த நாட்டின் விளைச்சலை உண்ட மறுநாளே மன்னா பொழியப்படுவது நின்று போகின்றது. அவை இன்றைய நாளின் வாசகத்திலே மோசே அவர் உங்களை மன்னாவினால் உண்பித்தார் என்று கூறும் பொழுது, அவர் 40 ஆண்டுகளாக தங்கள் கண்முன்னே நடந்த ஒரு பிரமாண்டமான புதுமையை பற்றி பேசுகின்றார். மோசே முன் நின்று கொண்டிருந்த அந்த புதிய தலைமுறை இளைஞர்களுக்கு அவர்கள் சிறு வயதிலிருந்தே பார்த்த ஒரே ஒரு உணவு மன்னா மட்டும்தான். இப்பொழுது அது நின்று அவர்கள் சாதாரண அப்பத்தை உண்ணப் போகின்றார்கள். எனவே மோசே, அப்பம் மாறினாலும் உங்களை வாழ வைக்கும் கடவுளின் வார்த்தை மாறுவதில்லை என்று அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார். அவர்களே, ஏறத்தாழ 40 ஆண்டு கால பயணத்தின் முடிவிலே வரலாற்று ரீதியாக இந்த உரை பகுதியை மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 13ஆம் நூற்றாண்டு அளவிலே எகிப்திலிருந்து அடிமைகளாக வெளியேறிய முதிர்ந்த தலைமுறையினர் அனைவரும் பாலை நிலத்திலேயே மடிந்து இறந்து விடுகின்ற நிலையில் இப்பொழுது மோயிசன் முன்னால் நிற்கின்ற இந்த தலைமுறையினர், புதிய தலைமுறை இளைஞர்கள், பாலை நிலத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒரு தலைமுறை. இவர்கள் யோர்தான் ஆற்றை கடந்து கானான் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டுக்குள் நுழைய தயாராக இருக்கின்ற வேளையிலே, அந்த பலம் நிறைந்த கானான் நாட்டின் எல்லையான மோவாப்பு சமவெளியிலே கூடாரம் அடித்துள்ள நிலையிலே, பற்றாக்குறை மிகுந்த பாலை நிலத்தை விட்டு பாலும் தேனும் ஓடுகின்ற வளம் நிறைந்த நாட்டிற்குள் நுழைகின்ற இந்த சூழலிலே மோசே இந்த வார்த்தைகளை பேசுகின்றார். இணைச்சட்ட நூல் என்ற வார்த்தைக்கு இருக்கின்ற அர்த்தம் சட்டத்தை மறுமுறை எடுத்துரைத்தல் என்கின்ற பொருள். ஆகவேதான் இது 2வது தடவையாக வழங்கப்படுகின்ற சட்டம் என்று பொருள்படும். டியூட்ரோனோமி. மோசே தான் இறக்க போகின்றோம் என்று உணர்ந்தவராக, தன்னால் மக்களோடு கானான் நாட்டுக்குள் வர முடியாது என்பதை அவர் ஆண்டவராகிய கடவுளால் அறிவுறுத்தப்பட்டிருந்த தருணத்திலே இந்த புதிய தலைமுறைக்கு ஆற்றுகின்ற இறுதி ஆன்மீக அறிவுரையே இந்த நூலாகும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் வாசிக்கின்ற இந்த 8ஆம் அதிகாரத்திலே மோசே ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றார். மனிதம் மனம் வசதி வாய்ப்புகளை கண்டவுடன் கடந்து வந்த துன்பங்களையும் அந்த துன்ப காலத்திலே உங்களை தாங்கி வந்த கடவுளையும் மறந்துவிடும் இயல்பு கொண்டது. நான் என் சொந்த உழைப்பாலும் திறமையாலும் தான் இதை சாதித்தேன், இதை சேகரித்தேன் என்று அவர்கள் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே மோசே கடந்து வந்த பாதையை நினைவூட்டி பேசுகின்றார். ஆகவே இந்த குறிப்பிட்ட தருணம் ஆன்மீக ரீதியாகவும் மனித ரீதியாகவும் மிக முக்கியமான ஒரு நிலையா. தேடி உண்ணும் நிலையிலிருந்து நாட்டை சுதந்திரிக்கும் நிலைக்கு மாறுகின்ற நிலை. பாலை நிலத்திலே 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் கடவுளை மட்டுமே முழுமையாக சார்ந்து வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் விதைக்கவும் இல்லை, அறுவடை செய்யவும் இல்லை. கடவுள் மன்னா தராவிட்டால் அவர்கள் மடிந்திருப்பார். இப்பொழுது அவர்கள் விவசாயம் செய்து சொந்தமாக வீடு கட்டி வாழும் நிலைக்கு மாறப்போகின்றார்கள். சூழல் மாறுவதற்கு முன்பாகவே அவர்களின் ஆன்மீக
பழக்கத்தை மோசே உறுதிப்படுத்துகின்றார். நாளை கானா நாட்டிலே நீங்கள் உழைத்து அறுவடை செய்யும் கோதுமையும் பாலை நிலத்தில் விழுந்த மன்னாவை போல் கடவுளின் கொடையே தான் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை மோசே அறிவுறுத்தி நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பாலை நிலம் என்பது கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு அளித்த ஒரு தண்டனை மட்டுமல்ல, அது அவர்களது ஆன்மீக பயிற்சி காலம். அது அவர்களின் ஆன்மீக பயிற்சி களம். தாழ்ச்சியும் சோதனைகளும் நிறைந்த ஒரு காலம். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார், அந்த பசியை அவரே தீர்த்தார். ஆகவே இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற நற்கருணை பெருவிழாவின் பின்னணியில் இந்த முதலாவது வாசகம் என்பது ஒரு நிழலாகவும், புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் காண இருக்கின்ற வாசகம் நற்கருணை அதன் நிஜமாகவும் அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் வாசித்த இந்த பகுதியின் இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரம் 2-3, 14-16 வரையான இந்த வாசக பகுதியிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளில் 3 முக்கியமான எபிரிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அவற்றின் வேர் சொல் பின்னணி, வரலாற்று விவிலிய முக்கியத்துவத்தை ஆராய்ந்து அது எவ்விதமாக இயேசுவின் திருவுடல் மறைபொருளோடும் பெருவிழாவோடும் இணைகின்றன என்பதை நாங்கள் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது முக்கியமான வார்த்தை இந்த மன்னா என்கின்ற இந்த வார்த்தை. இதனுடைய வேர்ச்சொல் பின்னணி விடுதலை பயண நூலிலே 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இஸ்ரேல் மக்கள் இந்த உணவை முதலிலே பார்த்த பொழுது எபிரேய மொழியில் மன்ஹூ என்று கேட்கின்றார்கள். இதற்கு இது என்ன என்பது பொருள். தங்களால் வரையறுக்க முடியாத, தங்களின் அறிவுக்கு எட்டாத அந்த அதிசய உணவிற்கு அவர்கள் இது என்ன மன்னா என்று பெயரிட்டார்கள். மன்னா என்பது மனித உழைப்பால் வராத, முற்றிலும் மேலிருந்து அருளப்பட்ட கொடை. இது மனிதனின் தற்பெருமையை உடைக்கிறது. பாலை நிலத்தில் அது ஒவ்வொரு நாளும் காலையில் பனி விலகும் பொழுது தரையில் விழுந்தது. அதை சேமித்து வைக்க முடியாது. மறுநாளுக்கு வைத்திருந்தால் அது அழுகிவிடும். இது மக்களுக்கு தினசரி நம்பிக்கை மற்றும் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை கற்பித்து வந்தது. இரண்டாவது வார்த்தையான ஆனா என்ற இந்த வார்த்தை எளியவராக்கினார், ஒடுக்கினார் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த ஆனா என்ற வினை சொல்லுக்கு தாழ்த்துதல், ஒடுக்குதல் அல்லது வறுமை மற்றும் துன்பத்தின் மூலம் ஒருவரின் அகந்தையை அடக்குதல் என்று பொருள்படும். வரலாற்று விவிலிய முக்கியத்துவம் என்னவென்று சொல்லி தேடி பார்க்கும் பொழுது, அவர் உங்களை எளியவராக்கினார் என்பதில் இந்த வார்த்தை வருகிறது. எசாயா இறைவாக்கினருடைய நூலிலே 53ஆம் அதிகாரம் 4 துன்புறும் ஊழியரை பற்றி பேசும் பொழுது அவர் ஒடுக்கப்பட்டார். இதே ஆனா என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடவுள் இஸ்ரேல் மக்களை பசியால் ஒடுக்கியது அவர்களை பழிவாங்க அல்ல, எகிப்திய அடிமைத்தன மனப்பான்மையையும் மனித சுயநலத்தின் மீதான நம்பிக்கையையும் அகற்றி அவர்களின் இதயத்தில் உண்மையான ஆன்மீக தாழ்ச்சியை உருவாக்குகின்ற பயிற்சி காலத்தின் ஒரு பாடமே. மூன்றாவது வார்த்தையான மொட்சா என்ற இந்த வார்த்தை புறப்பட்டு வருவது அல்லது வெளியேறுவது என்கின்ற அந்த பொருள். அதாவது ஆண்டவரின் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் அனைத்தும் என்பது இதனுடைய நேரடி பொருளாகும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையால் வாழுகின்றான் என்று நாங்கள் காண்கின்ற இந்த வார்த்தை, இதனுடைய ஆழமான பொருள் என்னவென்றால், மன்னா என்ற பொருள் இஸ்ரேல் மக்களை வாழ வைக்கவில்லை. மாறாக மன்னா தோன்றட்டும், அது பொழியப்படட்டும், அது அவர்களை காக்கட்டும் என்று புறப்பட்ட கடவுளின் கட்டளையே தான் அவர்களை வாழ வைத்தது. இதே வார்த்தைகளை தான் இயேசு பாலை நிலத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்து சோதிக்கப்பட்ட பொழுது சாத்தான் அவரிடம் கற்களை அப்பமாக்கும் என்று கூறியதற்கு இயேசு இதே இணைச்சட்ட நூலின் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி சாத்தானை வெல்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4 நாங்கள் காண்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் பசியின் பொழுது முணுமுணுத்து தோற்று போன அதே இடத்தில் இயேசு தந்தையின் வார்த்தை மீது முழு நம்பிக்கை வைத்து வெற்றி பெறுகின்றார். பின்னர் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே என்று இயேசு நற்கருணையை பற்றி பேசும் பொழுது இந்த பாலை நிலத்து மன்னா இந்த புதிய மன்னாவான ஆண்டவர் இயேசுவில் நிறைவு பெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த எபிரேய வார்த்தைகளின் பின்னணி இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற கோப்பஸ் கிறிஸ்தி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நற்கருணை
பெருவிழாவிலே இயேசுவின் திரு உடல் என்ற உன்னத மறைபொருளோடு மிக ஆழமாக இணைந்துள்ளது. இஸ்ரேல் மக்கள் மன்னாவை பார்த்து இது என்ன என்று கேட்டதை போல இன்றும் கத்தோலிக்க திரு அவையில் நற்கருணையை உற்று நோக்கும் மனித அறிவு ஆச்சரியப்படக்கூடும். பார்ப்பதற்கு அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும் தோன்றுகின்ற இந்த நற்கருணை எவ்வாறு அகிலத்தை நாடாளும் இறைவனின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் மாற முடியும் என்ற கேள்வி, இது என்ன என்ற கேள்வி எழ முடியும். நற்கருணை என்பது புதிய ஏற்பாட்டின் உன்னதமான மன்ஹு, புனிதமான மர்மம். இது மனித அறிவுக்கு எட்டாத விசுவாசத்தால் மட்டுமே சுவைக்கக்கூடிய விண்ணக உணவு. இந்த இரண்டாவது வார்த்தையான ஆனா, பாலை நிலத்திலே மக்களை தாழ்த்த ஆனா என்ற சூழலை கடவுள் பயன்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்மை வாழ்விப்பதற்காக இயேசு தம்மையே நற்கருணையில் தாழ்த்துகின்றார். விண்ணக மகிமையை துறந்த மனிதனாக வந்த கடவுள் நற்கருணையில் ஒரு சிறிய அப்பத்தின் வடிவில் தம்மை ஒடுக்கிக் கொள்ளுகின்றார், தாழ்த்தி கொள்ளுகின்றார். ஆகவேதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8 நாங்கள் காண்பதை போல அவர் தம்மையே தாழ்த்தினார் என்ற அந்த வார்த்தை நாம் நற்கருணையை உட்கொள்ளுகின்ற ஒவ்வொரு தருணமும் தம்மையே தாழ்த்தி நம்மிடம் வந்த இயேசு ஆண்டவரை குறித்து காட்டுகின்றது. இந்த மொட்சா என்கின்ற இந்த வார்த்தை இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரம் 3 கூறுவதை போல மனிதன் கடவுளின் வாயிலிருந்து புறப்படும் மொட்சா வார்த்தையினால் வாழ்கின்றான். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14 கூறுவதை போல வார்த்தை மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற இந்த வார்த்தைகள் கடவுளின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த உன்னதமான வார்த்தை தான் த லோகோஸ், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே கடவுளின் வார்த்தையினால் மனிதன் வாழ்கின்றான் என்ற பழைய ஏற்பாட்டு வரிகள் வார்த்தையாகிய இயேசுவை நற்கருணையை உண்பதால் மனிதன் முடிவில்லா வாழ்வு பெறுகின்றான் என்ற புதிய ஏற்பாட்டு உண்மையாக நற்கருணையில் முழுமை பெறுகிறது. மேலும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது விதமாக இஸ்ரேல் மக்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாட்டை அடையும் வரை அந்த 40 ஆண்டுகள் தினசரி மன்னாவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, வியாட்டிக்கும் என்று சொல்லுகின்ற வழித்துணை உணவாக அதை பெற்றுக்கொண்டார்களோ, நாம் எமது விண்ணக ஜெருசலேமை நோக்கிய இந்த உலக பயணத்தின் பொழுது, இந்த உலக பாலை நிலத்திலே பயணிக்கும் பொழுது நம்மை தளராமல் வழிநடத்த அந்த வழித்துணையாக வியாட்டிக்குமாக இயேசு தன் திருவுடலையே தினசரி உணவாக நமக்கு தருகின்றார். அடிமைத்தனத்தை மறக்கக்கூடாது என்ற மோசையின் எச்சரிக்கைக்கு பதிலாக இயேசு ஆண்டவர் நற்கருணையை நிறுவி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற புதிய உடன்படிக்கையின் நன்றி அறிதலை நமக்கு கட்டளையாக தந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகார வரிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள், அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார், அவர் தம் கட்டளைகளை நீ கடைபிடிப்பீர்களோ மாட்டீர் என உங்கள் உள்ள சிந்தையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார் என்ற இந்த வரிகள் சக்கார் என்று சொல்லுகின்ற விவிலிய நினைவு கூறல், நினைவில் கொள்ளுங்கள் என்ற எபிரிய விவிலிய வார்த்தை ஏதோ பழைய டைரியை திறந்து பார்ப்பதை போல கடந்த கால ஞாபகம், அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்கின்ற பொருள் அல்ல. வேதாகமத்திலே நினைவு என்பது கடந்த காலத்தில் கடவுள் செய்த மீட்பு செயலை இன்றைய வாழ்விலும் ஒரு தற்போதைய யதார்த்தமாக மாற்றுவதா. மோசே தன் முன்னே நிற்கின்ற புதிய தலைமுறையினரிடம் இதை கூறும் பொழுது அவர்கள் தங்கள் பெற்றோரின் கதைகளை கேட்டு வளர்ந்தவர்கள். பாலை நில பாதையை நினைவில் கொள்ளுவது என்பது கடவுளின் பிரசன்னம் இன்றும் தங்களோடு இருக்கிறது என்பதை உணர்வதாக. இந்த பாலை வனத்திலே எகிப்தில் இருந்த அடிமைத்தன மனப்பான்மையை இஸ்ரேல் மக்களின் இதயத்தில் இருந்து நீக்க வேண்டுமானால் அவர்களை அன்போடு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது. விதமாக ஒரு மெய்ப்பெண் தன் மந்தியை வழிநடத்துவதை போல அவர்களை பலவந்தமாக இழுத்து செல்லவில்லை, மாறாக அன்போடு அவர்களை வழிநடத்த வேண்டியிருந்தது. இந்த சோதனையின் நோக்கம் என்னவென்று சொன்னால், உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ள சோதித்தார் என்ற வரி பிரியமான சகோதரர்களே முக்கியமானது. எல்லாவற்றையும் அறிந்த கடவுளுக்கு இஸ்ரேலின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா? நிச்சயமாக தெரியும். ஆனால் அந்த சோதனை
கடவுள் அறிவதற்காக அல்ல, இஸ்ரேல் மக்கள் தங்களை பற்றி தாங்களே அறிந்து கொள்வதற்காக. வசதியான காலத்திலே எல்லோரும் விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் துன்பமும் துயரமும் பசியும் தாகமும் வரும் பொழுது நம் விசுவாசத்தின் தரம் என்ன என்பது நமக்கு தெரிய தொடங்கும். கடவுள் அவர்களின் கீழ்ப்படிதலை ஒரு தங்கத்தை சோதிப்பதை போல சோதித்து பார்க்கிறார். தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே காணக்கூடிய இந்த வரிகள்: அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார், ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழுகின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார் என்ற இந்த வார்த்தை, உங்களுக்கு பசியை தந்தார் என்ற வரி வியப்பிற்குரியது. பசி என்பது பொதுவாக ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் விவிலியத்திலே கடவுள் சில நேரங்களில் பசியை ஒரு கொடையாக தருகின்றார். மனிதன் தன் சொந்த ஆற்றலால் உணவை தேட முடியாத ஒரு வறண்ட சூழலில் அவனுக்கு பசி வரும் பொழுதுதான் அவனது அகந்தை உடைந்து அவன் இறைவனை நோக்கி திரும்புகின்றான். பசி என்பது வெறும் வயிற்று பசியை குறிப்பது மட்டுமல்ல, அது மனிதன் கடவுளை தேடுவதற்கான ஆன்மீக தேடலின் தொடக்கம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மோசே அப்பத்தை உலக உணவை மறுக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு அப்பம் தேவை, ஆனால் அது மட்டும் போதாது. விவிலிய பின்னணியிலே அப்பம் என்பது மனித உழைப்பால் வருவது, ஆனால் மன்னா என்பது மனித உழைப்பின்றி கடவுளின் வாயிலிருந்து புறப்பட்ட கட்டளையால் மொட்சாவால் வந்தது. இதன் மூலமாக கடவுள் அவர்களுக்கு கற்பித்த பாடம் என்னவென்றால், உங்களை வாழ வைப்பது நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யும் செயல்களால் உருவாகின்ற அப்பம் அல்ல, அந்த அப்பத்திற்கு ஊட்டச்சத்தையும் உங்களை வாழ வைக்கும் சக்தியையும் தரும் கடவுளின் ஆசீர்வாதமும் அவரது வார்த்தையும் தான். ஒரு புதிய வரலாற்று பாடத்தை இந்த அறிந்திராத உணவும் என்கின்ற இந்த வார்த்தையூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் 400 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது நைல் நதியின் வளமும் விவசாயமும் சேமிப்பு கிடங்குகளிலே சேர்த்து வைத்திருந்த தானியங்களும் அவற்றின் அடிப்படையிலே உருவான பொருளாதாரத்தை மட்டுமே அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் இந்த விடயங்களை அவர்கள் அறிந்திருந்தார். மனிதன் உழைத்தால் மட்டுமே தான் வாழ முடியும் என்ற உலக நியதி அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் வரலாற்று ரீதியாக பாலை நிலத்திலே பயணம் செய்யும் பொழுது விவசாயம் செய்ய முடியாது. அங்கே கடவுள் அவர்களுக்கு தந்த மன்னா அவர்களது வரலாற்று அறிவுக்கு, அவர்கள் கேட்ட பார்த்த அந்த அறிவுக்கு முற்றிலும் புதியது. இயற்கையின் விதிகளை தாண்டி, உலக நியதிகளை தாண்டி உங்களை என்னால் பராமரிக்க முடியும் என்ற புதிய வரலாற்று பாடத்தை இதன் மூலம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுத்தருகின்றார். இதை அவர்கள் வாழ்வின் அடிநாதமாக ஆக்குமாறு அனுபவ ரீதியாக அவர்களுக்கு உணர்த்துகின்றார். இறுதியான வரிகளான இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரம் 14 - 16 வரையான இந்த இறுதி வரிகள் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை ஒரு திரைப்பட சுருள் போல் நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. ஆபத்துக்கள் நிறைந்த அந்த பயணத்தில் கடவுளின் கரம் எப்படி இருந்தது என்பதை விவரிக்கும் இந்த வரிகளை நாங்கள் அலசி பார்க்கும் பொழுது, அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டில் இருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர் என்பார்ந்தவர்களே, இந்த உருவகங்கள் அனைத்தும் உன்னதமான ஆன்மீக உண்மைகளை கொண்டுள்ளன. இந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து அடிமைகளின் சிறைக்கூடமாக மாறியிருந்த அவர்கள் வாழ்வில் இருந்து விடுதலை பெறுவது என்பது மனித சக்தியால் முடியாது. கடவுளின் ஓங்கிய புயத்தால் மட்டுமே சாத்தியமான கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் தீமையின் நச்சுத்தன்மையின் சாத்தானிய சக்திகளின் அடையாளங்களாக இங்கே பேசப்படுகின்றன. இத்தனை தீமைகள் நிறைந்த இந்த பாதையூடாக இஸ்ரேல் மக்கள் பயணம் செய்து வந்தார்கள். எண்ணிக்கை நூல் 21 இந்த நெருப்பு பாம்புகளால், கொள்ளிவாய் பாம்புகளால் இஸ்ரேல் மக்கள் கடிக்கப்பட்டு பலர் இறந்தார்கள். பின்னர் மோயிசனுடைய வெண்கல பாம்பை உற்று நோக்கி உயிர் பிழைத்தார்கள். இந்த ஆபத்துக்கள் நிறைந்த இடத்திலே கடவுள் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினார் என்பது தீமையும் வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்த வாழ்வின் பயணத்திலே இறை பராமரிப்பு எங்களை தொடர்ந்து வரும் என்பதை
காட்டி நிற்கின்றது. இறுகிய பாறையில் இருந்து தண்ணீரை புறப்படச் செய்தார் என்பது, காய்ந்து வறண்ட அந்த இறுகிய கரும்பாறையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வர வாய்ப்பில்லை. ஆனால் கடவுள் அந்த இடத்திலிருந்து நீரை புறப்படச் செய்தார் என்பது மனித நம்பிக்கைகள் அனைத்து மற்று போகின்ற வேளையிலே, அந்த நிலையிலே கடவுளின் அற்புதம் தொடங்குகிறது என்ற விபிலிய உண்மையை எமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சீனாய் தீபகற்பத்தின் உட்பகுதி மரண பூமி என்று அந்த பாலை நிலம் அழைக்கப்பட்டது. பகலிலே சுட்டரிக்கும் வெயிலும், இரவின் உறைபனியும், நீரற்ற வறட்சியும், நச்சு பாம்புகள் நிறைந்த இந்த பகுதியிலே பல லட்சம் மக்கள் தங்கள் கால் நடைகளோடு இந்த வரலாற்று பயங்கரத்தை கடப்பது என்பது மனித மட்டத்திலே இயற்கையின் விதிகளுக்கு அப்பாற்பட்டது. மோசே இந்த வரலாற்று பயங்கரத்தை அவர்களுக்கு நினைவூட்டுவதன் காரணம், நீங்கள் இன்று ஒரு புதிய தலைமுறையாக இந்த இடத்திலே உயிரோடு நிற்பதே ஒரு வரலாற்று புதுமை. அந்த புதுமைக்கு காரணமானவரை மறந்துவிட வேண்டாம். இதற்கு காரணமானவர் இறைவன் மட்டுமே தான். இயேசுவின் திருவுடல் திரிரத்த பெருவிழாவின் மறைபொருளோடு இந்த பகுதியை நாங்கள் இணைத்து பார்க்கும் பொழுது விதமாக இந்த பெருவிழாவின் உண்மையானது இந்த வார்த்தைகளிலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. பழைய இஸ்ரேல் மக்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட கடவுளை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே பாவம் மற்றும் மரணம் என்கின்ற அடிமைத்தனத்திலிருந்து இயேசு நம்மை தம் சிலுவை தியாகத்தால் மீட்டுள்ளார். ஆகவே இந்த மீட்பை நாம் மறந்து விடாமல் இருக்க இயேசு இந்த நற்கருணையை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். ஒவ்வொரு திருப்பலியும் நாம் ஆன்மீக எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதன் நன்றி அறிதல் விழாவாக. பாலை நிலத்திலே பாம்புகளின் நஞ்சால் மக்கள் மடிந்த பொழுது மோசே உயர்த்திய வெண்கல பாம்பு அவர்களை காத்தது. யோவான் நற்செய்தி 3:13 ஆண்டவர் கூறுவதை போல, மோசே பாலை நிலத்தில் பாம்பை உயர்த்தியது போல் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை நாம் உற்று நோக்கி அவரை உட்கொள்ளும் பொழுது அந்த நஞ்சு முறையடிக்கப்படுகின்றது. கடினமான இறுகிய பாறையில் இருந்து இஸ்ரேலின் தாகத்தை தீர்க்க தண்ணீர் புறப்பட்டது. தூய பவுல் கொரிந்தியர்களது திருமுகம் 10:4 நாங்கள் காண்கின்ற இந்த வரலாற்று பின்னணியை ஆச்சரியமாக விளக்குகிறார். அவர்கள் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து பருகினார்கள். அந்த பாறை கிறிஸ்துவே என்று பவுல் கூறுகின்றார். சிலுவையில் இயேசுவின் விழா என்கின்ற அந்த பாறை ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. யோவான் நற்செய்தி 19:34 நாங்கள் காண்கின்றோம். அந்த தண்ணீர் தூய ஆவிய, அந்த இரத்தம் நாம் பருகின்ற நற்கருணை கிண்ணத்தின் திரு இரத்தத்தை குறித்து நிற்கின்றது. வறண்ட கரும்பாறையிலிருந்து தண்ணீர் தந்த தாகம் தீர்த்த அதே இறை பராமரிப்பு இன்று நற்கருணையில் இயேசுவின் திருவுடல் மற்றும் திரு இரத்தம் வழியாக நம் வாழ்வின் தாகத்தை தீர்க்கிறது. இந்த முதலாவது வாசகத்தின் ஆய்வு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த பெருவிழாவின் ஆழமான உண்மைகளை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது.